வணக்கம். கதை சொல்லி நேரத்துடன் இணைந்து கொள்பவள் நான் உங்கள் கௌசி. கொல்லிக்காசு என்ற சிறுகதை தொகுப்பிலிருந்து இலங்கையிலிருந்து மேளிக்குமரன் என்பவர் எழுதிய நூலிலிருந்து ஒரு கதையைத்தான் நான் இப்போது உங்களுக்காக எடுத்து வந்திருக்கின்றேன். காடித்தியா பேபி. காதல் என்பது எல்லைகளே இல்லாத, வரையறைகளோ இல்லாத உணர்வு. காதலை உணர்வாக புரிந்து கொண்டவர்கள்தான் நேசத்தை வெளிக்காட்ட முடியும். உயிரின் வேருக்கு நீரூற்றி செல்லும் சக்தி வாய்ந்தது காதல். ஆனால் அது உள்நோக்கம் இல்லாத, எதுவித எதிர்பார்ப்பும் இல்லாத உண்மையான காதலுக்கு மட்டுமே. என்னுடைய காதல் நான் கனவில் கூட நினைத்து பார்க்காத ஓர் ஊரையும் என்னையும் இணைத்து வைத்தது. அதே எனது காதல்தான் அற்புதமான எனது காதலனை, எனது வாழ்க்கை துணைவனை எனக்கு அறிமுகப்படுத்தியது. எனது கணவன் மூலமாக எனக்கு அறிமுகமான அந்த ஊரின் பெயர் வவுனியா. நான் சிறுமியாக இருந்தபோது இன்னொரு நாட்டில் இருந்து இன்னொரு இனத்தைச் சேர்ந்தவரை திருமணம் செய்து கொள்வேன் என்று கனவில் கூட நினைத்து பார்த்ததில்லை. ஆனாலும் காப்பியனோ பழக ஆரம்பித்து சில நாட்களிலேயே இவன் தான் எனது கணவன் என்று நான் முடிவு செய்து விட்டேன். காப்பியன் நன்றாக பாடுவான். எனக்கு இசை மீது ஆர்வம் உண்டு. முதலில் அவனின் பாடலை கேட்டபோது எனக்குள் வித்தியாசமாக என்னவோ செய்தது. அதனை பின்னாட்களில் காப்பியனிடம் சொன்னேன். அதுதான் இசையின் வசியம் என்றான். அது எனக்கு புரிந்தும் புரியாததுமாக இருந்தது. காப்பியன் ஒரு இலங்கை தமிழன், வவுனியா என்னும் ஊரைச் சேர்ந்தவன். இருந்தாலும் பல ஆண்டுகளாக ஜெர்மனியில் அவன் வாழ்வதால் என்னால் சகஜமாக அவனோடு டாச் மொழியில் உரையாட முடியவில்லை. நான் டன்சானியா நாட்டின் தலைநகரான டோடோமாவில் இருந்து ஜெர்மனிக்கு வந்திருக்கின்றேன். எனது தாய்மொழி சுவாகிலி. காப்பியன் வவுனியா நகரிலிருந்து ஜெர்மனிக்கு வந்திருக்கின்றான். அவனது தாய்மொழி தமிழ். நாங்கள் இருவரும் பேசுவது ஜெர்மனி மொழியில். நினைச்சால் ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த காப்பியன் மூலமாகத்தான் வவுனியா என்கின்ற புதிய உலகமும் அந்த புதிய மனிதர்களும் எனக்கு அறிமுகமானார்கள். காப்பியனின் சொந்த ஊர் வவுனியா தவசிக்குளம். அங்கு அவனுக்கு ஒரு பாட்டி இருக்கிறார். அந்த பாட்டிக்கு 90 வயது. காப்பியனின் தம்பியின் கல்யாணத்திற்காக நானும் காப்பியனும் எங்கள் 3 வயது குழந்தை முகிலியுமாக இலங்கைக்கு போயிருந்தோம். அந்த பயண அனுபவத்தை என்னால் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. இதற்கு முன்னால் இலங்கையில் இருக்கும் எனது கணவனின் உறவினர்களோடு நான் தொலைபேசியில் பேசியதே கிடையாது. எனது கணவன் பேசும் தமிழை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தாலும் என்னால் அவனைப் போல தமிழில் பேச முடியாது. முதலில் வவுனியாவுக்கு போய் எனது கணவனின் உறவினர்களை சந்தித்த போது அவர்கள் என்னை எப்படி நடத்துவார்களோ என்று உள்ளுக்குள் பயம் இருந்தது. அங்கு போன சில மணி நேரங்களிலேயே நான் காப்பியனின் உறவினர்களோடு மிகவும் இலகுவாக ஒட்டிவிட்டேன். 25,000 வருடங்களுக்கு முன்னர் லெமோரியா கண்டம் என்று ஒன்றிருந்தது. அங்கு தமிழர்கள் வாழ்ந்தார்கள். அப்போது ஏற்பட்ட சுனாமி பேரழிவில் பூமி உடைந்து ஆப்பிரிக்கா கண்டம் உருவாகியது. நாங்கள் எல்லாம் தமிழர்கள்தான் என்று காப்பியன் அடிக்கடி சொல்லுவான். அதனாலோ என்னவோ நான் காப்பியனின் உறவினர்களோடு மிகவும் இலகுவாக ஒட்டிவிட்டேன். மிக சிலருக்கே அங்கே ஆங்கிலம் பேச தெரிந்திருந்தது. ஆனாலும் அவர்கள் என்மேல் காட்டிய அன்பும் பாசமும் இதுவரை நான் அனுபவித்திராத ஒன்று. இத்தனை எளிமையான அன்பான மக்களை இதற்கு முன்னால் நான் பார்த்ததே இல்லை. எங்கள் கல்யாணத்தில் காப்பியனின் அம்மாவுக்கு விருப்பமில்லை. மகனுக்கு தன்னுடைய ஊரைச் சேர்ந்த ஒரு பெண்ணையே திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று அவர் நினைத்திருந்தார். எனக்கு எனது கணவனின் அம்மாவின் முகத்தை பார்ப்பதற்கு தயக்கமாக இருந்தது. நானே ஆச்சரியப்படும் வகையில் அவர் என் மீது எந்த விதமான கோபத்தையோ புறக்கணிப்பையோ காட்டாது எனக்கு வியப்பாக இருந்தது. குறிப்பாக எங்களது முகிலியை அவர்கள் கீழே நடக்கவே விடவில்லை. எப்போதும் தூக்கி வைத்துக் கொண்டிருந்தார்கள். அங்கே இருக்கும் வயதான மனிதர்கள் குழந்தைகள் மேல் வைத்திருக்கும் பாசத்தை பார்த்து நான் பிரமித்து போனேன். என்னை மிகவும் ஆச்சரியப்படுத்திய, என்னால் மறக்கவே முடியாத ஒரு நபர் காப்பியனின் பாட்டிதான்.
எனது கைகளை அந்த மூதாட்டி பிடித்து கொண்ட போது அவரையும் மீறி அவரது கண்ணீர் துளிர்ப்பதை நான் பார்த்தேன். இவ்வளவு அன்பான பெண்ணை என் வாழ்க்கையில் இதற்கு முன்னால் நான் சந்தித்ததே இல்லை. தனது பேத்தியை அவர் பாட்டு பாடி தூங்க வைப்பதை பார்த்து கொண்டே இருக்கலாம். அவ்வளவு அழகாக அது இருக்கும். தமிழர்கள் பிறப்பு முதல் இறப்பு வரை பாடல்களில் வாழ்பவர்கள் என்று காப்பியன் சொல்லியிருக்கிறான். அதனை பாட்டியிடம் பார்த்தபோது ஆச்சரியப்பட்டேன். அந்த பாடலுக்கு தாலாட்டு என்று பெயர் என காப்பியன் சொன்னான். அந்த பாடலை ஸ்வாகிலி மொழியில் எழுதி வைத்துக் கொண்டேன். இந்த பாட்டிதான் தன்னை வளர்த்ததாக கணவன் காப்பியன் பலமுறை கூறியிருக்கிறான். எங்கள் கல்யாணத்தில் இந்த பாட்டி மட்டும்தான் விருப்பத்துடன் இருந்திருக்கிறார். எனது கணவருக்கு தனது பாட்டியின் மீது மிகுந்த மரியாதை இருக்கின்றது. ஆனால் எங்கள் திருமணத்துக்கு பிறகு பாட்டி மட்டும்தான் அதிகம் தன்னோடு பேசுவதாக காப்பியன் எனக்கு பல முறை கூறியிருக்கின்றான். இப்போதுதான் முதல் முறையாக நேருக்கு நேர் சந்திக்கின்றோம். ஆனாலும் இந்த வயதான பெண் எந்த விதமான முகச்சுடிப்போ கோபமோ இல்லாமல் மிகுந்த மகிழ்ச்சியோடு என்னோடு பேசியதும் பழகியதும் எனக்கு மிக பெரிய வியப்பை கொடுத்தது. அவருக்கு நன்றாக ஆங்கிலம் தெரிந்திருந்தது. ஆனாலும் அவர் எனது கைகளை பிடித்து கொள்ளும் போதெல்லாம் எங்களுக்குள் மொழியே தேவைப்படவில்லை. 25 வயது தன்சானியா கருப்பின பெண்ணுக்கும் 90 வயதான ஒரு தமிழ் மூதாட்டிக்குமான பாச பிணைப்பை வார்த்தைகளில் வர்ணிக்க எனக்கு தெரியவில்லை. பிபி பிரேம்போ சைடி, அதாவது த மோஸ்ட் பியூட்டிஃபுல் கிராண்ட்மா. நானும் பாட்டியும் பேசிக்கொள்வதற்கு எங்களுக்கு அன்புதான் பாலமாக இருந்தது. இப்படி ஒரு அன்பிற்காக நான் பல வருடங்கள் தனிமையில் ஏங்கி தவித்திருக்கின்றேன். நான் இளமையிலேயே பெற்றோரை இழந்ததாலோ என்னவோ, ஒரு வயதான தாயை விட அற்புதமானதொன்று இந்த உலகத்தில் எங்கேயும் கிடையாது. வவுனியாவில் எனது கணவனின் பாட்டியோடு நாங்கள் இருந்த அத்தனை நாட்களிலும் நானும் எனது குழந்தையும் அவரை விட்டு பிரிந்திருக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் நாங்கள் ஒன்றாகவே இருந்தோம், ஒன்றாகவே எல்லா இடத்துக்கும் போனோம், ஒன்றாகவே சாப்பிட்டோம், ஒன்றாகவே தூங்கினோம். தமிழ் மொழியின் பழமை பெருமை இவையெல்லாம் பாட்டி சொல்லும் போது எனக்கு தமிழ் மீதான பற்று அதிகமாகியது. உலகில் 6 மொழிகளில் பழமையானவை ஹீப்ரு, லத்தீன், கிரேக்கம், மண்ட்ரீன், சமஸ்கிருதம், தமிழ். இவற்றில் இன்றும் உயிரோடு வளரும் மொழி தமிழ் மொழி என்று பாட்டி சொன்னபோது எனது பிள்ளைக்கு தமிழ் படிப்பிக்க வேண்டும் என்ற ஆவல் அதிகமாகியது. 90 வயதிலும் என்ன ஞாபகம், என்ன தமிழ் பற்று என்று வியத்து போனேன். உனக்கு தெரியுமா பிள்ளை, எனது வீடு கட்டிய போது அத்திவாரம் போடும்போது நான் ஒரு கல்வெட்டு வச்சுத்தான் அத்திவாரம் போட்டேன். அப்படின்னா அந்த கல்வெட்டில் நாங்கள் தமிழர்கள் எமது மொழி தமிழ் மொழி என்று தமிழில் எழுதி எல்லோருடைய பெயரையும் எழுதி வச்சிருக்கிறார். அதில் எனது பெயர், எனது கணவனின் பெயர், என்னுடைய மகளின் பெயர், காப்பியன், நீ, முகிலி என்று எல்லோருடைய பெயரையும் எழுதியிருக்கிறார். என்னுடைய பேருமா? ஏன் பாட்டி எல்லோருடைய பெயரையும் எழுதி வச்சிருக்கிறீர்கள்? ஒரு காலத்திலே பிள்ளை இங்கே யாராவது தோன்றினால் இங்கு தமிழர்கள் வாழ்ந்தார்கள் என்று அந்த கல்லு சொல்லும். நான் வாயடித்து போனேன். என்ன தமிழ் பற்று! பாட்டியின் ஆங்கில புலமை தமிழ் மொழி பற்றி எனக்கு முன்னுதாரணமாகியது. எங்கள் திருமணத்துக்கு ஏன் பச்சை கொடி காட்டினார்? ஏன் என் மீது அவ்வளவு அன்பாக இருந்தார் என்பது காப்பியான் சொல்லி எனக்கு புரிந்திருந்தாலும், இவ்வளவு அன்பா, அதில் சின்ன சுயநலம் இருந்தாலும் என் பாட்டி இவ்வளவு அன்பாயிருந்தாள் எனக்கு அதை நினைக்க நினைக்க மெய் சிலிர்த்தது. வவுனியாவில் கோயில்களும் தேவாலயங்களும் மசூதிகளும் நிறையவே இருந்தன. காப்பியன் குடும்பம் சைவ சமயத்தை சார்ந்தது. காப்பியனின் அம்மாவோடு கோயிலுக்கு போன போது அவர்கள் இறைவனை வணங்கும் முறைகள் எனக்கு புதிதாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தன. கோயிலில் இருந்து திரும்பி வரும்போது முகிலி தன்னை தூக்கும்படி அப்பம்மாவிடம் அடம் பிடித்தாள். அவளை தூக்கி கொஞ்சிய காப்பியனின் தாயார் அவளை இடுப்பில் வைத்து கொண்டே வந்தாள். நடந்து வரும்போது ஊரெல்லாம் என்னை விடுப்பு பார்த்தது. அது எனக்கு அதிசயமாக இருந்தது. வவுனியாவை விட்டு நாங்கள் ஜெர்மனி திரும்பி வந்தபோது எங்கள் குழந்தை முகிலி பாட்டியை விட்டு வரமாட்டேன் என்று அழுதது இப்போதும் எனக்கு நினைவிருக்கிறது.
பாட்டியும் எனது கையை இறுக பிடித்தவாறு முத்தம் கொடுத்தார். எனக்கும் பாட்டிக்கும் கண்களில் கண்ணீர். கனத்த இதயத்தோடு நானும் காப்பியனும் முகிலியும் திரும்பவும் ஜெர்மனி வந்தோம். ஃபோனிலே ஸ்கைப்பிலோ பாட்டியோடு பேசுவது அத்தனை இலகோ அல்ல. ஆனாலும் ஒவ்வொரு நாளும் பாட்டியின் முகத்தை பார்ப்பதற்கே இங்கே பூட்டி முகிலி ஆசைப்படுகிறாள். தன்சானியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் வாழ்க்கை முறையில் பல வித்தியாசங்கள் உள்ளன. இருந்தாலும் ஒவ்வொரு வருடமும் குறைந்தது 1 மாதமாவது நான் வவுனியாவில் எனது கணவனின் குடும்பத்தோடு வாழ ஆசைப்படுகிறேன். எனது குழந்தை முகிலிக்கு எனது அப்பாவின் ஊரும் தன் அப்பா பேசும் மொழியும் தன் அப்பாவின் உறவினர்களை பற்றியும் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். முகிலி ஜெர்மனி திரும்பியவுடன் தான் பொறுக்கி வந்த பல தமிழ் சொற்களை எனக்கு சொல்லி தந்தாள். இப்போது அவள் எனக்கு டீச்சர். எனது கணவனின் உறவுகளை, குறிப்பாக அந்த பாட்டியை என்னால் மறக்க முடியாது. அங்கே நான் பார்த்த கடற்கரைகளையும் கோயிலையும் என்னால் மறக்க முடியாது. தினமும் ஃபோனில் பாட்டியும் பூட்டி முகிலியும் பேசிக்கொள்கிறார்கள். உண்மையான அன்புக்கும் பாசத்திற்கும் முன்னாள் மொழிகள் தேவையா என்ன? இன்னும் 3 மாதத்தில் மீண்டும் நாங்கள் வவுனியாவுக்கு செல்ல இருக்கிறோம். எப்போது அம்மா ஆப்பிள் பூட்டியிடம் கூட்டிக் கொண்டு போகப் போகிறாய் என்று முகிலி நச்சரிப்பாள். பூட்டியை முதலில் சந்தித்த போது தனது பூட்டிக்காக வாங்கி வைத்திருந்த ஆப்பிளை வெட்டி கொடுத்தார். அதனால் முகிலி அவரை ஆப்பிள் பூட்டி என்று கூப்பிடுகிறாள். நாம் வாழும் இந்த தமிழ் மண்ணுக்கும் இங்கே வாழும் மனிதர்களுக்கும் என்று ஒரு தனிப்பட்ட கலாச்சாரமும் பண்பாடும் உண்டு. தமிழும் அதை பேசும் தமிழர்களும் இங்கேதான் இன்னமும் உயிர்ப்போடு வாழ்கிறார்கள். எத்தனை அழிவுகள் வந்தாலும், எத்தனை இழப்புகள் வந்தாலும் நாங்கள் அழிந்து போக மாட்டோம். எளிமையும் அன்புமாக இதோ இந்த தன்சானியா பெண்ணை போல உறவுகளோடு கூடி வாழ்க்கையை அனுபவித்து வாழ்வோம் என்று காப்பியன் சொன்னது இன்னும் என் காதில் ஒலித்து கொண்டே இருந்தது. ஸ்ரீலங்கா போவதற்கு இன்னும் 3 மாதங்கள் என நான் யோசித்து கொண்டிருந்த போது ஒரு நாள் காலையில் அந்த பேரிடி செய்தி வந்தது. ஆம், பாட்டி இறந்து விட்டாள். காப்பியனை கட்டுப்படுத்த முடியவில்லை. முகிலிக்கு எதுவும் புரியவில்லை. நான் காப்பியனை கட்டிக்கொண்டு அழுதேன். நான் அழுகிறேனா? எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எங்கள் ஊரில் எல்லாம் அழுவோம், ஆனால் இப்படி அழமாட்டார்கள். அதுவும் காப்பியன். ஓர் ஆண் அழுதது எனக்கு புரியவில்லை. பாட்டி மீது அவனுக்கு அவ்வளவு அன்பா? அவன் நின்றிருந்த போது பாட்டியின் ஒவ்வொரு வார்த்தையும் அவரின் அசைவும் என் முன்னால் வந்து போயின. ஏன் பாட்டி இவ்வளவு அன்பாய் இருந்தாள்? காப்பியன் சொன்னதை நினைத்து பார்க்கிறேன். பாட்டி தென்னாப்பிரிக்காவில் டீச்சராக வேலை பார்த்திருக்கிறாள். அப்போது தன்னுடன் படித்த ஒரு ஆப்பிரிக்கரை விரும்பி இருக்கிறாள். அவர் பெயர் அஜம்போ. அதன் அர்த்தம் மாலையில் பிறந்தவர். அஜம்போவை திருமணம் செய்வதை பாட்டியின் வீட்டார் விரும்பவில்லை. ஆனால் பாட்டி அதனையும் மீறி திருமணம் செய்து கொண்டாள். அதனால் அவர் ஸ்ரீலங்கா வரவில்லை. தென்னாப்பிரிக்காவிலேயே வாழ்ந்தார். அப்போதுதான் காப்பியனின் தாயார் பிறந்தார். தாயை போல சேலை என்பார்கள். அப்படியே பாட்டியை உரிச்சு வைச்ச மாதிரி காப்பியனின் தாயார் இருந்தார் என்று காப்பியன் சொல்லி இருக்கிறான். நாம் பாட்டியை முதலில் பார்த்தபோது அச்சு அசல் முகிலி பாட்டியைப் போலவே இருந்தாள். பாட்டியின் பெற்றோர் இறந்த பின்புதான் பாட்டி மகளுடன் ஸ்ரீலங்கா வந்தாள். அங்குதான் காப்பியன் பிறந்தான். நான் ஸ்ரீலங்காவுக்கு வந்தபோது பாட்டி என்னை தென்னாப்பிரிக்காவில் பிரிட்டோரியாவுக்கு போயிருக்கிறாயா என்று கேட்டார். இல்லை என்று முதலில் எனக்கு விளங்கவில்லை. காப்பியன் சொன்ன பின்புதான் அவர் அங்குதான் டீச்சராக வேலை பார்த்தார் என்பது புரிந்தது. பாட்டி தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த அஜம்போவை திருமணம் செய்ததால் தான் எங்கள் திருமணத்துக்கு பச்சை கொடி காட்டினார். உயிருடன் இல்லாத தமிழ் பாட்டியை பார்க்க புறப்பட்டோம். நன்றி.